இந்த நாட்டில் எத்தனையோ மகான்கள் இருக்கிறார்கள். உதாரணத்திற்கு பரஞ்சோதி பாபா அவர்களை எடுத்துக்கொண்டால், அடுத்தவர்களின் வியாதியை தன்னுடைய காலில் வாங்கி கொண்டு அந்த புண் வந்தாலும் அதை பற்றி பரவாயில்லை என்று அடுத்தவர்களின் வியாதியை வாங்கி கொண்டு மக்களுக்கு சேவை செய்தார். இவ்வாறாக உயர்ந்த நல்லெண்ணம் கொண்ட மகான்களும் பக்தர்களும் இருக்கும் இந்த நாட்டில் அயோக்கியர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். சில அயோக்கியர்கள் ஒரு வாழும் தம்பதியை வாழ விடாமல் பிரிக்கிறார்கள். ஒரு கணவன் மனைவியை பிரிப்பதே வேலையாக கொண்டு சில அயோக்கியர்கள் கிளம்பியுள்ளார்கள். அந்த அயோக்கியர்களை ஆண்டவன்தான் நல்ல புத்தி கொடுத்து திருத்த வேண்டும். தன்னுடைய வாழ்க்கையை தான் ஜாலியாக வாழ்ந்து கொண்டு தன்னுடன் பழகிய ஒரு நண்பரின் குடும்பத்தை கெடுக்கின்றான் ஒரு அயோக்கியன். நண்பன் என்று நம்பியவன் முதுகில் குத்தி துரோகம் செய்கின்றான். அவர் வீட்டு குழந்தைகளின் வாழ்வையே கெடுக்கின்ற ஒரு அயோக்கியன் என்றுமே உருப்பட